தத் சர்வவேதேஷ்வபி பரிபடிதம் பௌருஷம் யஸ்ய ஹி த்வத் ஐகாந்தியம் ஸ்பஷ்டகுஷ்டம் ஸ்மிருதிஷு தவமிதம் வைபவம் யத்ர சர்வம் ஏதத் நாராயணாக்கியம் பிரதிதமபி யதா அம்பஸ்ய பாரே ததா அப்ய சம்பூதஸ்சேதி பாகௌ புருஷ உபனிஷத் ஸ்வஸ்து லக்ஷ்மீஷ கஹ அன்யஹ. இந்த சாதிச்ச ஸ்லோகம் அடியேனுடைய பிராச்சாரியன், ஆச்சாரியனுக்கு பிராச்சாரியன்னு பேர், எனக்கு கீதா பாஷ்யம் காலக்ஷேப ரூபேண கற்றுக் கொடுத்த மகனீயர், மகாமகோபாத்தியாயராக எழுந்தருளியிருந்த நம் சம்ஸ்கிருத கல்லூரியில் தான் பிரின்சிபலாக இருந்தார் சேட்லூர் பையம்பாடி ஸ்ரீவத்சாங்காச்சார் சுவாமி. அந்த சுவாமியின் ஆச்சாரியன் அபினவதேசிகன் என்று கொண்டாடப்பட்ட பெரிய ஆச்சாரியர் உத்தமூர் வீரராகவாச்சாரியர். அவர் புருஷ சூக்த, அந்த புருஷ சூக்தார்த்த சங்கிரக காரிகா அப்படின்னு ஒரு கிரந்தத்துல இந்த புருஷ சூக்தத்தோட சாரத்தை எடுக்கிறார். அதுல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்தேன். இப்போ ஒரு சின்ன பாகம் முத்கலோபனிஷத்லேருந்து சேவிச்சுட்டு நம்ம விட்ட மந்திரங்களுக்கு அர்த்தத்துக்கு போகலாம். இது சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய இடம், அதனால சேவிச்சுடுறேன். இது அர்த்தம் உங்களுக்கு சுலபமாக புரியும். ஸ்ரீமத் புருஷ சூக்தார்த்தம் பூர்ணானந்த கலேவரம் புருஷோத்தம விக்யாதம் பூர்ணம் பிரம்ம பவாம்யஹம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோமேவாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிர்ம ஏதி வேதஸ்யம ஆணிஸ்தஹ ஸ்ருதம் மேமா பிரஹாசீன நேராதிதே நாஹோத்ரான சந்தாம்யுர்த்தம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மா வவது தத் வக்தாரம் அவது அவது மாம் அவது வக்தாரம் அவது வக்தாரம் ஓம் சாந்திஹி இதி புருஷ சூக்தார்த்த நிர்ணயம் வியாக்கியாஸ்யாமஹ புருஷ சம்ஹிதாயாம் புருஷ சூக்தார்த்தஹ சங்கிரஹேண ப்ரோச்யதே. அதாவது புருஷ சூக்தத்துல ஒவ்வொரு மந்திரத்திலும் என்ன விஷயம் அப்படிங்கறத பூர்வர்களே எழுதி வச்சிருக்கா. அதை அப்படியே படிச்சுட்டு அர்த்தத்தையும் சுருக்கமா பார்த்துட்டு போயிடலாம். சஹஸ்ர சீர்ஷ யத்ர சசப்தோ அனந்த வாச்சகः அனந்த யோஜனம் பிராக தசாங்குல வச்சஸ்ததா. சஹஸ்ர சீர்ஷா அப்படிங்கிற அந்த மந்திரத்துல கொஞ்சம் வால்யூம் ஏத்தணும், ஃபீட்பேக் கொடுக்கணும். அப்பேற்பட்ட அந்த புருஷ சூக்தத்தில் என்ன சொல்றார்? சஹஸ்ர சீர்ஷா அந்த வாச்சகம் அனந்த வாச்சகம்ங்கிறார். இட் டினோட்ஸ் மெனி, plenty, plenitude சொல்லிட்டு தசாங்குல வச்சஸ்ததா அந்த தசாங்குலம் எல்லாவிடத்திலும் இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மிடத்தில் இருக்கின்றான் அப்படிங்கிறத சொல்றதாம். அடுத்தது தஸ்ய பிரதமயா விஷ்ணோர் தேசதோ வியாப்திரீரிதா சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராக்ஷः சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா. சபூமிம் இந்த பூமியிலிருந்து விஸ்வதோ விருத்வா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காருன்னு சொல்றதா. அப்ப அது சொல்றாரு இங்க விஷ்ணோர் தேசதோ வியாப்திர் ஈரிதா, விஷ்ணு எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார் அப்படிங்கறத முதல் மந்திரம் சொல்றதாம். அடுத்தது த்விதீயாச்சாஸ்ய விஷ்ணோஹோ காலத்தோ வியாப்திர் உச்சதே. இரண்டாவது மந்திரத்தால் அவர் காலத்தால் கட்டுப்பட்டவர் அல்ல, எல்லா காலங்களிலும் இருக்கின்றார். யத் பூதம் யச்ச பவ்யம்னு இருக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்புறம் விஷ்ணோர் மோக்ஷ பிரதத்தத்துவம் ச கதிதம் து திருத்தீயா, மூணாவது வரியால் அவர் அமிர்தத்தை மோக்ஷத்தை அளிக்கின்றார்னு சொல்லிட்டு உதா அமிர்தத்வஸ்ய ஈசானஹ யதன்னேனாதிரோஹத்தின் வருதா, அவர் மோக்ஷத்தை கொடுக்கின்றார். அடுத்தது ஏதாவானிதி மந்திரேண வைபவம் கதிதம் ஹரேஹே ஏதாவானஸ்ய மகிமா அதோஜ்யாயாகிச்ச பூருஷஹாங்கிற மந்திரத்தால் வைபவம் கதிதம் ஹரேஹே, ஹரியினுடைய வைபவம் இம்பார்ட்டன்ஸ் அது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஏதேனைவச மந்திரேண சதுர்வியூஹோ விபாஷிதா பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி, ஒரு பாதம் வியூஹ வாசுதேவன், மூணு பார்க்காதது சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள், ஒன்னோ மூணோ சேர்ந்துதான நாலு, இந்த நாலு மூர்த்திகளுக்கு வியூஹ மூர்த்தின் பேர். அததான் சொல்றார் ஏதைனைவச்ச மந்திரேண சதுர்வியூஹோ விபாஷிதா. அடுத்தது திரிபாதித்யனயா புரோக்தா அனிருத்தஸ்ய வைபவம் திரிபாதூர்த்வ உதைத் புருஷः
இப்ப நீ பார்க்கிற இந்த பாகம் தான் பெருமாள் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்து பாலிக்கின்றான் அப்படின்னா அனிருத்த நாராயணனுடைய பெருமை சொல்லித்து. அடுத்தது தஸ்மாத் விராட இத்யனயா பாதநாராயண தேஹரா தஸ்மாத் விராட ஜாயத விராஜோ அதிபூருஷா அவருடைய பெருமை சொல்லித்து. பிரகிருதேஹே புருஷஸ்யாபி சமுத்பத்திஹி பிரதர்ஷிதா சஜாதோ அத்தியரிச்சத பశ్చాத் பூமி மதோபுரஹ என்கின்ற அந்த மந்திரத்தால் பிரகிருதேஹே புருஷஸ்யாபி சிருஷ்டியில் புருஷன்னா என்ன பிரகிருதினா என்ன விபாகம் பண்ணி சொல்லித்து, டிஸ்டிங் பண்ணி காமிச்சது. யத் புருஷேண இத்யனயா சிருஷ்டியஜ்ஞः சமீரிதः யத் புருஷேண ஹவிஷாः தேவாயஜ்ஞம் அதன்வத வசந்தோ அஸ்யாசீதாஜ்யம் கிரீஷ்ம இத்மஹ ஷரத் ஹவிஹி என்கின்ற மந்திரத்தால் புருஷ யஜ்ஞம் சிருஷ்டி எப்படி நடக்கிறதுங்கிற அந்த ப்ராசஸ் அந்த முறையை சொல்லிற்று. சப்தாஸ்யாசன் பரிதயः சமிதஸ்ச சமீரிதாः சப்தாஸ்யாசன் பரிதயः த்ரிசப்த சமிதக்ருதாः தேவாயத்யஜ்ஞம் தன்வானாः அபத்ரன் புருஷம் பசும் அந்த யஜ்ஞத்துக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லித்து. எது நெய், எது புரோடாசம், எது சமித்து எல்லாம் சொல்லித்து. தை யஜ்ஞம் இதி மந்திரேண சிருஷ்டி யஜ்ஞா சமீரிதா தம் யஜ்ஞம் பர்ஹிஷி ப்ரௌக்ஷன் புரோக்ஷிச்சா பசு மேல. அந்த பசு யாரு? அப்பா. இப்ப எல்லாம் டிப்ஸ்ல இருக்கு. அதனால தை யஜ்ஞம் இதி மந்திரேண சிருஷ்டி யஜ்ஞா சமீரிதா சிருஷ்டி யஜ்ஞத்தை சொல்லித்து. அடுத்தது அனேனைவச்ச மந்திரேண மோக்ஷஸ்ச சமுதீரிதா ஏனைய மந்திரங்களால் மோக்ஷத்தை பத்தி சொல்லிற்று. தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதः சம்பிருஷம் பிருஷதாஜ்யம் பசூகிஸ்தாகிச்சக்ரே வாயவ்யான் ஆரண்யான் கிராமியாஸ்சயே தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதः ரிச்சசாமானி ஜக்ஞிரே சந்தாகும்சி ஜக்ஞிரே தஸ்மாத் யஜுஸ்தஸ்மாத் அஜாயத முகாதிந்திரஸ்சாக்னிஷ்ச இப்படி வந்து கொண்டிருக்க செய்தே. சிருஷ்டியில என்னெல்லாம் வந்தது? சிருஷ்டி யஜ்ஞம் சொல்லியாச்சு, என்னெல்லாம் எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அவுட்புட் வரணுமே, என்னெல்லாம் வந்தது ஏனைய மந்திரங்கள்ல சொல்லப்பட்டது. அந்த மந்திரங்கள்ல தான் வேதங்கள் எப்படி படைக்கப்பட்டனன்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி வந்தன, அஸ்வங்கள் எப்படி வந்தன, பசுக்கள் எப்படி வந்தன அதோடு சேர்த்து பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்யக்ருதா ஊரூததஸ்ய யத்வைஷ்யः பத்பியாகும் சூத்ரோ அஜாயத எப்படி இந்த 4 வர்ணத்தவரும் தோன்றினார்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விதமான களையபரமும் இல்லாமல் நேற்றைய தினம் பார்த்தோம். இப்போ விஞ்சி இருக்கக்கூடிய மந்திரார்த்தத்தின் பொருளை நாம் பார்க்க வேண்டும். அதுல 14வது சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயத முகாதிந்திரஸ்சாக்னிஷ்ச பிராணாத் வாயுர் அஜாயத அப்படின்னு இந்த மந்திரம் இருக்கு. சாயனாச்சாரியருடைய பாஷ்யத்தை படிச்சுடுறேன். யதா தத்யாஜ்யாதி திரவியாணி தத்யா ததி தயிர் ஆஜ்யம் நெய் இந்த மாதிரி வஸ்துக்களை கொண்டு ஆஜ்யாதி திரவியாணி கவாதி பசவஹ இதெல்லாம் போட்டு நமக்கு என்ன கிடைச்சது? கவாதி பசவஹ பசு முதலானவற்றை கிடைத்தது. ரிக்காதி வேதஹ ரிக் முதலான வேதங்கள் கிடைச்சது. பிராமணாதி மனுஷ்யாஸ்ச தஸ்யாத் உற்பன்னாக பிராமணன் முதலான வர்ணங்கள் பிறந்தன. ஏவம் இப்போ நான் எதெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிறதுன்னு சொல்றேங்கிறது வேதம். சந்திராதயோ தேவா அப்படி தஸ்மாத் அதிதேவோத்பன்னஹ சந்திரன் சூரியன் முதலானவைகள் எப்படி தோன்றின அப்படின்னு சொல்ல போறதான் இப்போ இந்த புருஷ சூக்தம். அப்பதான் சொல்றார் தத் உற்பன்னஸ்ய சந்திரமசஹ அதிசீதலத்வம் சுகாவகத்வம் ச உற்பன்னம். சந்திரன் சதி ஆஹ்லாதனே அப்படின்னு ஒரு தாத்து. there is a root word for the word சந்திர. எது குளிர்விக்குமோ அது சந்திரன். சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை எந்த ஒரு மொழி எடுத்துட்டாலும் அதுக்கு ரூட் வேர்டுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்திலும் அதற்கு ரூட் வேர்ட் அப்படின்னு ஒண்ணு உண்டு. பகவான்கிற சப்தத்துக்கு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் பாருங்க. பகவ ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். கெட்ட குணம் இருக்கா? இல்ல. அன்னு பகவ அன்னு பகவான் இப்படி வச்சுக்கோங்க. புத்தியோடு கூடியவன் புத்திமான், தனத்தோடு கூடியவன் தனவான், அதே மாதிரி பகவாவோடு கூடியவன் பகவான். அப்பேற்பட்ட பகவானினுடைய ஆழ்பொருள் இதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். ஒவ்வொரு சப்தத்துக்கும் தாத்து இருக்கு இல்லையா, ரூட். ரொம்ப வினோதமா சில விஷயங்கள் இருக்கும். இப்போ சம்ஸ்கிருதத்துல எதெல்லாம் மஞ்சள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுமோ அதே வார்த்தைகளுக்கு இன்னொரு அர்த்தம் ராத்திரி. All the words that denote turmeric are the same words that denote night. எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ வரம் வரலக்ஷ்மி
அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோ. வரலட்சுமின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வரம், பூன்ஸ், கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி வரலட்சுமி வச்சுக்கலாம். வரலக்ஷ்மி பஜரே ரே மனச வாஞ்சிதார்த்த பிரதம். தீட்சிதர் எடுக்கிறார். சௌராஷ்டிர தேச பதினுதனி நீம். சௌராஷ்டிர தேசத்துல ரொம்ப கொண்டாடுவாளாம் வரலட்சுமியை. தீட்சிதர் சொல்லிதான் தெரியும். இன்னொன்னு ஸ்ரீவரலட்சுமின்லாம் எடுக்கிறார். வரம் கொடுப்பவள் வரலட்சுமியா? இன்னொரு அர்த்தம் உண்டு. வரம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? குங்குமப்பூன்னு அர்த்தம். குங்குமப்பூ நிறத்தவளுக்கு வரலட்சுமின்னு அர்த்தம். அப்படின்னா காஷ்மீராதி தேசங்கள்லயும் வரலட்சுமியை ரொம்ப கொண்டாடுவா. அதனால சில வார்த்தைகள்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார், சதி ஆஹ்லாதனே. எது குளிர்விக்குமோ அது சந்திரன். சந்திரன் அவருடைய மனசிலிருந்து பிறந்தது. ஏனால் அவர் மனசு முழுக்க வியாபித்திருப்பவள் மகாலட்சுமி. மகாலட்சுமி சந்திராம் சந்திர சகோதரின் அப்படின்னா அதிலிருந்து பிறந்த சந்திரனும் குளிர்விப்பர். அதனால சந்திரன் பிறந்தார். சந்திரமா மனசோ ஜாதகா. இந்த சந்திரனை பத்தி ஒரு அழகான விஷயம் சொல்லுவார்கள். பிருஹதாரண்யக உபனிஷத்துல ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப நம்ம ஜீவாத்மா இந்த சரீரத்துல இருக்கு இல்லையா? இந்த சரீரம் உங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியறது. இந்த சரீரம் பாஞ்ச பௌத்திக சரீரம். கிள்ளினா வலிக்கிறது. சரீரம் இருந்து கிள்ளினா வலிக்காத நிலைமையும் உண்டு. அதெல்லாம் வைத்திய சாஸ்திரம் படிச்சவாள்லாம் சொல்லுவா. அவ கோமா ஸ்டேஜ்ல இருக்கா, கிள்ளினாலும் தெரியாது, அதெல்லாம் சொல்லுவா. இப்ப பொதுவா சொல்றேன். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் குறுக்குல ஒரு கேள்வி கேட்பா இல்லையா, அவருக்கு எப்படிம்பா? சாதாரணமா இருக்கக்கூடிய மக்களுக்கு கிள்ளினா வலிக்கிறது. ஏன்னா இது பாஞ்ச பௌத்திக சரீரம். திஸ் இஸ் a body, a gross body, the body in the gross state made up of the 5 elements. அப்படி புரிஞ்சுக்கலாம். பாஞ்ச பௌத்திக சரீரம். கிள்ளினா தெரியறது. ஆனா இப்ப இதுக்குள்ள ஜீவாத்மா இருக்கு. அந்த ஒரு சமயத்துல இந்த ஜீவாத்மா வெளியேறணும்னு வச்சுக்கோங்க. வெளியேறும் போது அது ஏதாவது ஒரு ஓட்ட வழியா தான் போகணும். அதனாலதான் நைமிஷாரண்யத்தை பாடும்போது திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், நவத்வாரண பட்டினம்னு அறித. 9 துவாரங்கள் இருக்கான். கண்ணு, மூக்கு, காது, வாயி, மல ஜலம் கழிக்கிற துவாரங்கள். இது வழியாதான் ஜீவாத்மா வெளியேறும். ஜீவாத்மாவை பார்த்துள்ளாமான்னா அன்னைக்கே சொன்னேன், ஒரு மாட்டின் வால்ல இருக்கக்கூடிய ஒரு முடியில் ஒரு 100 பங்கில் அதுல இருக்கக்கூடிய பங்கில் அதுல ஒரு 100 பங்கில் 100 பங்கில் 10⁻⁻6 லெவல்ல இருக்கு ஜீவாத்மா. கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஜீவாத்மா தனியா சஞ்சரிக்கவே சஞ்சரிக்காது. அதுக்கு ஒரு சரீரம் தேவை. இப்போ இந்த நிலையில அது ஸ்தூல சரீரத்துல இருக்கு. வெளியேறும் போது சூக்ஷ்ம சரீரம் தரிச்சுக்கும், சட்டில் ஸ்டேட். அப்பவும் அதுல பஞ்ச இந்திரியங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா அது சூக்ஷ்ம தசையில இருக்கும் அந்த பஞ்ச இந்திரியங்கள். ஆனா அப்ப பிருஹதாரண்யக உபனிஷத் ஒரு விஷயம் சொல்றது. என்ன சொல்றதுன்னா, அது வெளியேறணும் நினைக்கும் போது அப்ப அந்த பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் சூக்ஷ்ம தசைக்கு போறதா? அப்போ அதுல ஒரு மனசு இருக்கு இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரம், ஒரு மனசுன்னு சொன்னேன். அந்த ஜீவாத்மாவினுடைய மனசு ஏதாவது ஒரு இடத்துல போய் லயிக்கணும். இப்ப பாக்கி எல்லாம் அந்த சூக்ஷ்ம சரீரத்துல லயிச்சுடுறது. அந்த மனசு மட்டும் பிருஹதாரண்யக உபனிஷத் என்ன சொல்றது? சந்திரன்ல போய் லயிக்குமா. இது பிருஹதாரண்யக உபனிஷத் சொல்றது. மனச்சந்திரஹா அப்படின்னு அர்த்தம். மனசு போய் சந்திரன்ல லயிக்கிறது. இப்போ ஸ்ரீஹர்ஷன் ஒரு கவி இருந்தார். நான் அவரை பத்தி சொன்னேன். அவர் ரொம்ப கடினமாக காவியங்கள்லாம் எழுதுவார். ராஜா கூட அமிச்சார். அப்புறம் அவருக்கு திருந்தவே இல்லை, வந்துட்டார். பெரிய மகான், பெரிய காவியகர்த்தா. நைஷதம்னு ஒரு காவியம் எழுதியிருக்கார். ஒண்ணு. ரெண்டாவது பரமமகா சித்தாந்த கிரந்தம் கண்டன கண்ட காத்தியம் அப்படின்னு எழுதியிருக்கார். சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். இப்ப அவர் நைஷதத்துல ஒரு விஷயம் சொல்றார். அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். கிம் असुर्भिर्ग्लपितैर्जडं मन्यसे मयि निमज्जतु भीमसुतं मनः ममखिलश्रुतिमाः तदर्थिकां नलमुखेन्दुपरां विबुधस्मरः. அந்த காலத்துல கவிகளுக்கு சாஸ்திர கவிகள்னு பேர். அவ காவியம் தான் எழுதுவா. ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும். சிமிலிஸ், மெட்டஃபர்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா நடுல உங்களுக்கே தெரியாத அதுல சாஸ்திர அர்த்தம் வந்துடும். இவர் பிருஹதாரண்யக உபனிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மனிதன் மரணம் அடையும் சமயத்தில் ஜீவாத்மா சூக்ஷ்ம சரீரத்தை எடுக்கும். எல்லா சூக்ஷ்ம சரீரத்தில் லயிக்கும் மனத்தை தவிர. மனம் எங்க போய் லயிக்கும்? சந்திரன்ல போய் லயிக்கும்னு சொன்னேன். ஆனா இதுல தமயந்தி என்கின்றவள் சந்திரனை பார்த்து பேசுறா. ஏன்னா நளனை பிரிஞ்சு இருக்கா. அப்ப நளனை பிரிஞ்சு இருக்கும்போது அவளுக்கு உள்ளுக்குள்ள வருத்தம். ஐயோ, அவனை பிரிஞ்சு இருக்கோமே, துக்கப்படுறா. விரக தாபம்.
அப்போ திடீர்னு ராத்திரி சந்திரனை பாக்குறாளாம். சந்திரன் அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கான். நீ என்ன நளனை பிரிஞ்சு இருக்க, இன்னும் கொஞ்ச நாழியில உன்னுடைய சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிய போறதோ, ஆத்மா பிரியும் போது உன் மனசு யார்கிட்ட வந்து லயிக்கும்? என்கிட்ட தானே வந்து லயிக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு சந்திரன் சிரிக்கிற மாதிரி இருக்கான். அதுக்கு இவ பதில் சொல்றா, நளமுகேந்து பராம் விபுதஸ்மரஹா. நீ பிருஹதாரண்யக உபனிஷத்து சரியா படிக்கல சந்திரனே. அது நீ சந்திரன் உன்னுடைய முகத்துல வந்து லயிக்காது. நளமுகேந்து, இந்துனா சந்திரன், நளனுடைய திருமுகம் கூட நிலா மாதிரி தான் இருக்கு. போனா கூட என் மனசு அவனுடைய முகத்துல தான் போய் லயிக்கும்னு சொல்றா. அந்த முகேந்துங்கிற வார்த்தத்துக்குள்ள அந்த பிருஹதாரண்யக உபனிஷத்தையே அடக்கி வச்சிருக்கார். அப்படின்னா மனசுங்கிறது சந்திரன்ல லயிக்குமா? ஆனா இந்த சந்திரன் பிறந்தது எங்கேந்து? நாராயணனுடைய மனசுலேந்து. சந்திரமா மனசோ ஜாதா. அதனால இதை எடுத்து சொல்றார் வேதாச்சாரியன். சக்ஷோ சூரியோர் அஜாயத. பெருமாளுடைய நேத்திரங்கள்ல இருந்து சூரியன் பிறந்ததாம். ஸ்புரத் சஹஸ்ராரி சிகாரி தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவினாஷி விஷ்ணோஹோ சக்கரம் சதாஹம் சரணம் பிரபத்யேன்னு பஞ்சாயுத ஸ்தோத்திரத்துல படிக்கிறோம். இது சூரியன் எங்கேயாவது தெரிகிறாரான்னு கேட்டா, ஹிரண்யகசிபு குழந்தை கிட்ட கேட்கிறான், குழந்தாய் நீ உன்னை ரட்சிப்பது பகவான்னு சொல்ற, யார் அவன்? அந்த குழந்தை சொல்றது, சாஸ்தா விஷ்ணு ரசேஷஸ்ய ஜகதோயோ ஹிருதி ஸ்திதா தமேவ பரமாத்மானம் தாத்த கக்கேன சாஸ்யதே. அப்பா, உன்னையும் என்னையும் அந்தராத்மாவாக இருந்து ரட்சிப்பது ஸ்ரீமன் நாராயணன். அவர் எங்க இருக்காருன்னு கேட்கிறார். அப்ப கம்பனுடைய பாடல், ஷாணிலுமுளன் சதகூறு இட்ட கோணிலுமுளன் நீ சொல்லும் சொல்லிலும் உளன். ஹரி எங்க இருக்கான்னு நீ கேட்கற. ஹேல இருக்கார், ரீல இருக்கார், அக்ஷர பரமா இருக்கார் பெருமாள். எங்க இருக்கான்னு கேட்கறியே, இந்த தூண்ல இருக்காரான்னு கேட்டான். அப்போ பெருமாளுக்கே அப்பதான் தெரிஞ்சுதான், குழந்தை சொன்ன உடனே நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கோம், அவர் இருக்கார். அந்த குழந்தை சொன்ன உடனே தான் அவருக்கு தெரிஞ்சுதான் நம்ம இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அவர் வந்து எல்லா இடத்துலயும் வியாபிச்சு விட்டாராம். அப்போ ஒரு ஆச்சாரியன் கிட்ட சிஷ்யன் கேட்கிறான். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருவாய்மொழியில எழுதுறா. சிஷ்யன் ஆச்சாரியனை பார்த்து கேட்கிறார், அவர் தூணில் இருந்து கொண்டிருக்க செய்து என்ன செய்து கொண்டிருந்தார்? இல்லையா, அது ஒண்ணு இருக்குல்ல, நீங்க கதைக்கு நீ ஒருத்தர்கிட்ட சொல்றேன், ஏன் ஆத்துல காணவே காண, இல்ல கதைக்கு போயிருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இப்படி கேட்டுவிட்டா, இப்படி கதைக்கு போயிருக்கேன் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா, இப்ப நீங்க சத்தியத்தை சொல்ல வேண்டியதா இருக்கும். கதை கேட்டுட்டு இருந்தோன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்கோ, அது எப்படின்னு தெரியாது. சொல்றது புரியுறதோ? அதனால இந்த இடத்துல உள்ள ஆச்சாரியன் கிட்ட சிஷ்யன் கேட்கிறார், என்ன பண்ணிட்டு இருந்தார் பெருமாள்? பொழுது போக்குவதற்கு என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆச்சாரியன் சொன்னாராம், நகத்துக்கு உரம் போட்டு கொண்டிருந்தார். he was sharpening his nails அப்படின்னாராம். அதனால அப்பேற்பட்ட அந்த தூணை, அளந்திட்ட தூணை அவன் தட்ட இங்கில்லையான் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன் ஆழ்வார். அப்ப அந்த இடத்துல தட்டினானா, அப்ப பெருமாளுடைய துவனி வந்ததுன்னு சுகபிரம்மம். மீமாம்சமானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிருசும்மரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்கடாகேசர ஜும்பிதானனம் கராலதம்ஷ்ட்ரம் கரவாள சஞ்சல ஸ்புராந்தி ஜிஹ்வம் பிருகுட்டி முகோல்பணம் ஸ்தப்தோத்வகரணம் கிரிகந்தராத்புத வியாத்தாத்தனாசம் அனுவேத பீஷணம் நர் சுகபிரம்மம். 1000 சூரியன்களை ஒண்ணு சேர்த்து அது எல்லாத்தையும் உருக்கி, அந்த உருக்கின 1000 சூரியன்களை 2 குழியில போட்டா மாதிரி இருக்கான் அவருடைய நேத்திரங்கள். அதனாலதான் சக்ஷோ சூரியோர் அஜாயத புருஷ சுக்தம் சொல்றது. அடுத்தது முகாதிந்திரஸ்ச அக்னிஸ்ச, வாயிலிருந்து வந்தவன் தான் அக்னியும் இந்திரனும்னு சொல்றது. அதுக்கு எங்கேயாவது பிரமாணம் இருக்கான்னு கேட்டா, இந்திரஹா பரமேஸ்வரியானு தேவதா சார்வபௌமஹா. இந்திரனாலே பரமைஸ்வரியக்காரன் அர்த்தம். அவனால ஏழ்மையில இருக்கவே முடியாது. ஒரு வாட்டி இந்த துர்வாசர் சாபம் கொடுத்து ஏழை ஆயிட்டான். விட்டானா பார்க்கடலையே கடைய வச்சுட்டான். அத்தனையும் பண்ணது பெருமாள். கீழே வந்து ஆமையா இருக்கார், மேல அஜிதா அவதாரம் எடுத்தார், அமிர்தம் கொடுக்கறதுக்கு தனவந்திரியா வந்தார், பகிர்ந்து கொடுக்கறதுக்கு மோகினியா வந்தார், மகாலட்சுமியை எடுக்கிறதுக்கு 2 கையாலையும் கடைஞ்சார். இழந்தது அவன், வேலை பார்த்தது பெருமாள். அதனால அப்பேற்பட்ட இந்திரனுக்கு சர்வலோகேஸ்வர் ஐஸ்வர்யம் தேவை. அதனால இந்திரஹா பரமேஸ்வரியானு தேவதா சார்வபௌமஹா அக்னிஹி தேவானாம் முக்கியஸ்தானிய அனலஸ்ச.
அப்பேற்பட்ட அக்னி முக்கியஸ்தான தேவதை, அதாவது தேவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட அதிபதி என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்துல சொல்றார். என்ன சொல்றார்? அக்னிர் அக்ரே பிரதமோ தேவதானாம். எல்லா தேவர்களுக்கும் முதல் தேவதையா இருக்கக்கூடிய அக்னியும் அவர் திருமுகத்திலிருந்து தோன்றினார். எப்படி தெரிகிறதுன்னர்? நீங்க பாகவதத்தை நன்னா செய்வீங்கோ. 3 இடங்கள்ல காட்டு தீ வரும் ஸ்ரீமத் பாகவதத்துல. அப்போ காட்டு தீ வரும்போது எல்லாரும் அந்த மாடெல்லாம் கண்ணுக்குட்டியெல்லாம் ஐயோ கிருஷ்ணா காட்டு தீ வருதேன்னு கதறுவா. கிருஷ்ணர் எல்லாரையும் கண்ணை முடிக்குங்கோம்பர். மூடின்ற உடனே கிருஷ்ணன் ஆ அப்படின்னு வாய் திறப்பார். அப்படியே அந்த அக்னி உள்ள போயிடும். நீங்க பல சலச்சித்திரங்கள் இப்போ டிஸ்கோர்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுல RSCE எடுத்துருங்க, டிஸ்கோ மிஞ்சம். அப்போ அந்த மாதிரி அந்த கேளிப்புக்கெல்லாம் போய் பார்த்தேன்னா ஒருத்தர் வாயில ஒரு ஒரு விதமான லிக்விட் போட்டுட்டு புஷ் அப்படின்னு ஊதுவர். அதுலேருந்து அக்னி அப்படி பிறக்கும் பாருங்க. முகம் அப்படி தகனோ. அப்பதான் நமக்கு அர்த்தம் தெரியும். பெருமாள் வாயை திறந்தா அக்னி இருக்குங்கிறா, அது அப்படியே பிரத்யட்சமா தெரியறது இல்லையா? முகம் அப்படி தகனோ எஸ்ய வாஸ்தேயம் அப்திங்கிறது சஹஸ்ரநாமம். அதனால பெருமாள் அங்க என்ன பண்ணார்னார், ஆ அப்படின்னாராம் கிருஷ்ணர். அப்படியே அக்னி உள்ள போயிடுத்தான். ஏன் போச்சுன்னு வல்லபாச்சாரியர்னு ஒரு ஆச்சாரியன், வல்லபாச்சாரியர் புஷ்டி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு நீங்க ராஜஸ்தானுக்கு போனேன்னா நாத் துவார் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. நவத்வாரகையில் முக்கியமான க்ஷேத்திரம். அங்க பெருமாளுக்கு ஸ்ரீநாத் ஜி அப்படின்னு பேர். அந்த வல்லபாச்சாரியர் அமைத்ததுதான் புஷ்டி சம்பிரதாயம். அவர் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சுபோதினின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வியாக்கியானத்துல கிருஷ்ணர் ஏன் பருகினார் அந்த நெருப்பைன்னு சொல்றார். ஏன்னா முகமபி தகனோ, வாய் முழுக்க அக்னி வந்திருக்கு, அக்னி அவர் வாயிலேந்து வந்ததுன்னு சொல்லிவிடுத்தான் வேதம். இப்ப அவர் நிரூபணம் பண்ணணும், வந்த அக்னி உள்ள போச்சுனாதான் எல்லாரும் நம்புவா. அதனால பண்ணார்னார். பட்டதிரியில் ரொம்ப அழகா எடுத்தார். என்ன ஆச்சரியம் பாருங்க ஸ்ரீமன் நாராயணியம். அக்னிக்கு வேதம் சொல்லியிருக்கு பீத்தத்துவம் உண்டு. அக்னி has the feature or the quality called as பீத்தத்துவம் is what Vedas proclaim. பீத்தத்துவம்னா அந்த நாள் வரைக்கும் எல்லாரும் என்ன புரிஞ்சுண்டாலாம், எது மஞ்சளா இருக்கோ அது பீத்தத்துவம். பீத்தகவாடை பிரானார் பரமகுருவாகி ஆழ்வார் எடுக்கிறார். பீத்தகவாடை பிரானார் பெருமாள் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் பட்டு. அவர் சாதாரண பட்டு கூட கட்டிக்க மாட்டார், ஒரே பட்டு தான், மஞ்சள் பட்டா கட்டிப்பார். அந்த பட்டு எப்படி இருக்கணும்னா, பட்டை பத்தி குமார சம்பவத்துல காளிதாசன் சொல்றான், கொடி பறந்ததுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடி 4th 5th செஞ்சுரின்னு வச்சுக்கோங்களேன் காளிதாசன். அந்த சமயத்துல எல்லா ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஒப்பைன் தட் he belonged to that period. அப்போ கொடி பறந்ததுங்கிறான். எப்படி இருக்கு கொடி? சில்கியா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? என்ன சில்க்குன்னு சொல்றான் காளிதாசன்? சீனாம் சுகைங்கிறான், சைனா சில்க்குங்கிறான். அதாவது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம பாரத தேசத்துல இருந்தவாளுக்கு அந்த காலத்துல இன்டர்நெட் கிடையாது, வேற தேசத்துல என்ன பண்ணிட்டு இருந்தானே தெரியலன்னு சொல்றோம் பாருங்க. கிளியரா கண்ட்ரி பேரை சொல்றான், அது என்ன மெட்டீரியல்னு சொல்றான் காளிதாசன். ஒண்ணுமே இல்லை. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடாத்வரி கவி என்கின்ற மகான் இருந்தார். அவரை பத்தி நான் ஸ்ரீசூக்தத்துல சொன்னேன். லக்ஷ்மி சஹஸ்ரம்னு ஒரு காவியம் எழுதியிருக்கார். அவர் தாயாரோட நாக்க வர்ணிக்கிறார். ஒரு 10 ஸ்லோகங்கள் நாக்க வர்ணிக்கிறார். அதுல ஒரு ஸ்லோகம் தாயாருடைய நாக்கு எப்படி செவந்திருக்குங்கிறார். என்ன அழகா சொல்றார், ஆந்திர தேசத்துல இருக்கக்கூடியவாளுடைய சாப்பாடு சாப்பிட்டா நம்ம நாக்கு எப்படி செவக்குமோ அந்த மாதிரி செவந்திருக்குங்கிறார். பாருங்கோ, நீங்க அவளுடைய கம்பேரிசன்ஸ்லாம் பாருங்க, நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரணமா இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், இந்த ஜாக் என்ஜில் ஒரு மலை ஏழினா கீழே ஒருத்தர் தள்ளி விட்டார், ஒருத்தர் கீழே உருண்டு விழுந்தா, இதையே படிச்சுட்டு இருக்கோமே ஒழிய அவருடைய வர்ணனை எல்லாம் பார்த்தேன்னா ஆச்சரியம். அதுல ஒரு ஸ்லோகத்துல தாயாருடைய பெருமையை வர்ணிக்கிறார். ஹந்தாரஸ் தமசாம் ஸ்லோகம் ஞாபகம் இருக்க வைக்கும் சொல்லிடுறேன். ஹந்தாரஸ் தமசாம் முதந்தி கமலா தந்தா முதம் தாவகாகான்னு ஸ்லோகம். என்னன்னா, திருச்சானூர்ல இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாருடைய கை செவந்திருக்கு, கையெல்லாம் செவந்திருக்கு. கையை வர்ணிக்கும் போது கை செவந்திருக்குங்கிறார். ஏன் செவந்திருக்கு அப்படின்னு யாராவது கேட்பா இல்லையா? ஏதாவது ரேஷா, அலர்ஜியா, அலெக்ரா போடணுமா, ஏதாவது கேட்பா இல்லையா? எதுக்கு செவந்திருக்கு அப்படின்னா, அவ வளையல் இப்படியும் அப்படியும் போறதான் செவந்திருக்கான். அப்படி பார்த்து பார்த்து வளையல் வாங்கும்போது அப்படிலாம் போனா செவக்காதேன்னா அதுக்கு ஒரு கதை சொல்றார். என்னன்னா, தாயார் இப்படி வளையல் தரித்தவள் கையில இப்படி ஒரு கிளியை பிடிச்சுட்டு இருக்காளாம், சுக. அந்த கிளி தான் வளர்த்த கிளி. ஆண்டாள் சொல்றா இல்லையா, உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே கோவிந்தன் வர கூவாய், இன்னடிசிலோடு பாலமுதூட்டி வளர்த்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே கோவிந்தன் வர கூவாய். பெருமாள் கிட்ட போய் நீ தூது சொல்லு, நான் அவரை ரொம்ப விரும்புறேன்னு கிளியே
அந்த குயிலை பார்த்து சொல்றா. குயில் வந்து கேட்கறது, சரி நான் பெருமாள் கிட்ட போய் சொன்னா நீ பிரத்யுபகாரமா எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்கறது. அப்ப ஆண்டாள் சொல்றா, நன்னா சாப்பாடு போட்டு கொழு கொடு நான் ஒரு கிளியை வளர்த்து வச்சிருக்கேன், கிளியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறேங்கிறா. கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே கோவிந்தன் வர கூவாய். கிளியை அழகா பத்மாவதி தாயார் பிடிச்சுட்டு இருக்காளாம். கிளி பத்மாவதி தாயாருடைய திருமுகத்தை பாக்குறதாம். அவளுடைய திருமுகத்துல கொவ்வை செவ்வாயை திருத்திருக்காளாம். she has applied lipstick. Lipstick is not at all new to our country. We were great innovators. பர்ஃப்யூம்லேருந்து சாண்டல்வுட்லேருந்து எல்லாம் பர்ஃப்யூமரி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. கொவ்வை செவ்வாய் திருத்தினா குரு பரம்பராசாரத்துல ஆண்டாள் தன்னோட அழகை பார்க்கறதுக்கு கொவ்வை செவ்வாய் திருத்தி மாலை தரித்து கூரை பூண்டு 9 கஜம் கட்டிண்டு தன்னுடைய அழகை அந்த கிணறுல பார்த்தாளாம். பாவாடையோட 9 கஜம் கட்டி மாலையை போட்டு லிப்ஸ்டிக் போட்டு கொண்டையை போட்டு பார்த்துருக்கா. அதனால அவ்வளவு அழகா கொவ்வை செவ்வாய் திருத்தி அங்க பத்மாவதி தாயாருக்கு கொவ்வை செவ்வாய் பழம் போல் பிம்பாதரம்பர் அம்பாளுடைய அந்த அதரத்தை வர்ணிக்கும் போது காளிதாசன் குமார சம்பவத்துல அதுல லிப்ஸ்டிக் போட்டு இருக்கா. இப்ப அந்த கிளி தன்னை பார்க்கறத பார்த்துட்டு பத்மாவதி தாயார் சிரிக்கிறாளாம். சிரிக்கும் போது 2 பல்வரிசை இருக்கு இல்லையா, அது விளவிளேர்னு இருக்கு. ஆனா இவளுடைய அந்த அதரங்கள் மேல் அதரம் கீழ் அதரத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு அந்த வெள்ளவளையர்னு இருக்கக்கூடிய பல் மேல தரித்து அது மாதுளை கொட்டை போல இருக்கும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ